தனியார் பாடசாலைக்கு தரங்கள் ஏற்றி இறக்கி மக்களுக்கு ஒரே விதமான கல்வி வழங்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே காசு கட்டி படித்ததை அவர் இலவசமாக்கிவிட்டார். அது மட்டுமல்லாமல் போக்குவரத்து சேவைகளையும் அவர் பொதுவாக தேசிய மயமாக்கி கொண்டார். அதே மாதிரியாக இந்த ஐரோப்பியர் கையிலே இருந்த தேயிலை தோட்டங்கள், ரப்பர் தோட்டங்கள் ஆகிய தோட்டங்களையும் தேசிய சொத்து ஆக்கி கொண்டார்கள். ஆகவே அப்படியான நிலைப்பாட்டிலே குறிப்பாக பொதுமக்கள் நலனை மையமாக கொண்டு பார்ப்பது. அதிலே அவர் சில விஷயங்களிலே கெட்டிக்காரர். என்ன செய்தார்? ஒரு பெரிய பாலம் ஒன்று கங்கை நதியின் ஓரத்திலே போடப்பட்டது. அந்த பெரிய பாலத்தினுடைய திறப்பு விழாவிலே பலரும் எதிர்பார்த்தார்கள். அரை கூப்பிடுவார்கள், நான் ஒரு விஐபி, என்னை கூப்பிடுவாரா, இவரை கூப்பிடுவாரா என்று பார்த்தால் ஒருவரையும் கூப்பிட்ட மாதிரி இல்லை. அப்போ ஆரடா இதை ரிபனை வெட்டி திறந்து வைக்க போகிறார் என்று பார்த்தால் எஸ்டபிள்யூஆர் பண்டநாயக்கா மிக கட்டிக்காரன், மக்களுடைய ஆதரவை பெறுவதிலே வல்லவர். என்ன செய்தார்? முதலாவது மண் போட்டவர் ஒரு வேலைக்காரனை பிடித்து அவனை கொண்டு வெட்டி வைத்தார். அந்த இலகுவாக மக்கள் மனதிலே இடம்பெறக்கூடியது என்று இப்போ எம்ஜி ராமச்சந்திரன் எடுத்துக்கொண்டால், எம்ஜி ராமச்சந்திரன் பொதுமக்களுக்கு பத்திரிகையிலே விளம்பரத்துக்காக 2 முறை சின்ன நன்கொடையை கொடுக்காமல் எந்த வேளையிலும் பொதுமக்களுக்கு உதவி செய்தது தான் இன்று வரைக்கும் எம்ஜி ராமச்சந்திரன் தமிழ் மக்கள் மத்தியிலே நினைவு கூறப்படுபவராக இருக்கிறார்கள். ஆகவே இந்த படங்கள் வர வேண்டும் என்பதற்காக ஆங்காங்கு செய்யப்படுகிற சேவைகள் இல்லாமல் அடி உணர்வோடு மக்களுக்கு சேவை செய்வது என்பது இன்னொரு வகையாக இருக்கிறது. இப்போ கருணாநிதிக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். பிள்ளைகளை வளர்த்தெடுத்து தமிழ்நாட்டின் ஒரு பகுதி சொத்தியை கவனமாக எடுத்து வைத்தார், அந்த சொத்துக்களை. ஆனால் எம்ஜி ராமச்சந்திரனுக்கு பிள்ளை இருப்பதனாலே அந்த தேசத்திலே வாழுகிறவர்களை தன் பிள்ளையாக பார்த்து கொண்டு இருக்கின்ற அந்த நிலைப்பாடும் இஸ் எ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் என்று சொல்லலாம். அவருக்கு பிள்ளை இல்லை என்ற ஒரு கவலை. ஆனால் அந்த கவலைக்கு அடுத்த புறம் பார்க்கிற போது அவர் தமிழ்நாட்டு சொத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்து விட வேண்டும் என்று பார்த்த பார்வையும் இருக்கிறது. ஆகவே இந்த வகையில் தான் எங்களுடைய என்டிபி கட்சியும் நிறைய மக்கள் சேவைகளை செய்து கொள்ள வேண்டும் என்று எடுக்கப்படுகிற முயற்சியின் ஒரு கட்டமாகத்தான் இன்று நாடாளுமன்றத்திலே பில் C-64 வருகிறது. அது இந்த சில மருத்துவ தேவைகளை மக்களுக்கு இலவசமாக கொடுத்து கொள்வது, அதாவது $90,000 குறைந்த வருவாய் பெற்று கொள்ளுகிறவர்களுக்கு இப்படியாக கொடுக்கப்படுகிற முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன ஆகும். ஆனால் இவர்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்து கொண்டால் அவர்களுக்கு இத்தகைய சேவைகள் பெறுவது என்பது மட்டுப்படுத்தப்பட்டது ஒன்று ஆகவும் இன்னொரு புறத்திலே இருக்கிறது என்பதையும் பார்த்து கொள்ளக்கூடியது ஒன்றாகும். மனுஷன் வாழுகிற போது தான் எத்தனையோ மாற்றங்கள் இருக்கிறது என்று பார்த்து கொண்டால், இதில் சார்லி சாப்ளினுடைய ஒரு படம் ஒன்று பார்த்தேன். அது மாதிரி தான் இப்பொழுது ஒரு சம்பவம் நடைபெற்றது. சார்லி சாப்ளினுடைய ஃப்ரெண்ட் ஒருவருக்கு இந்த பல்லு பிடுக்க வேண்டியதாக இருந்தது. அப்போ அவர் அந்த ரூமிலே, டென்டல் ரூமிலே போயிருந்த போது சார்லி சாப்ளின் போய் அந்த பல்லு பிடுங்குற கதிரையிலே இப்படி இருந்தார். ஃப்ரெண்ட் அங்காலே இருந்தார். டாக்டர் ஓடி வந்தார். ஒரு கேள்வியிலே டோனா அப்படியே விட்ட பல்லை பிடுங்கி விட்டார் என்ற ஒரு பகுதியாக அந்த படம் வந்தது. ஆனால் இப்பொழுது உண்மையாக பார்க்கப்படுகிற போது கியூபாவிலே ஒரு கனேடியன், கியூபெக் மாநிலத்தை சார்ந்த கனேடியன் ஹாலிடேஸுக்கு போனபோது அங்கே இறந்து விட்டார். சரி, அவருடைய பொடியை அனுப்புவதற்காக காசுகளும் கொடுத்து அந்த பொடி இங்கே வந்து அவர்கள் ஃபியூனரலுக்கு ஆட்களும் வந்து பொடியை பார்த்தால் அது இன்னொருவருடைய பொடி. ரஷ்யாவுக்கு இவருடைய பொடி போய்விட்டது. வேறொரு நாட்டுக்காரருடைய பொடி வந்து விட்டது. அது சார்லி சாப்ளினை விட இது மிக கேவலமான ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. பிறகு இவர்கள் தேடி பிடிச்சுத்தான் அந்த ஃபியூனரல் டேட்டை மாற்றி வைக்க வேண்டியது ஒன்றாக இவர் இருக்கிறது. ஆகவே இப்படியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவது ஒன்றாக இருக்கிறது என்பதையும் இன்னொரு பக்கத்திலே பார்த்து கொள்ளக்கூடியது ஒன்றாக இருக்கிறது ஆகும்.
ஆகவே சின்ன சின்ன கவலை ஈனங்கள், நான் முன்னொரு முறை சொன்ன மாதிரியாக அண்ணாதுரை அவருடைய ஆட்சி காலத்திலே ஒரு ஹிந்தி எதிர்ப்பு வேலைநிறுத்தம் செய்வோம் என்று சொல்லி ஒரு நாளை குறித்தார்கள். குறித்து எல்லாரும் ஆரவரித்து கொண்டிருக்கிற போது சபையில் உள்ள ஒருவன் எழும்பி, ஐயா டேய் பொத்தடா வாய என்றார்கள் சிலர் தொண்டர்கள். இல்லை ஐயா என்றார். என்னடா என்று கேட்டவர் சொன்னார், ஐயா நீங்கள் அந்த வேலைநிறுத்தம் செய்கிற நாள் ஒரு ஹாலிடேயாக இருக்கிறது, ஒரு சண்டேயாக இருக்கிறது. அப்போ பாருங்கள், சில பெரியவர்கள் சின்ன சின்ன பிள்ளைகளை விடுவது உண்டு. ஒரு சர்வ சாதாரண ஒரு பெரிய ஒரு விழாவில் எவ்வளவோ எத்தனையோ லட்சக்கணக்கானவர்கள் சம்பந்தப்பட்ட விடயத்திலே இப்படி ஒரு சின்ன சின்ன பிள்ளைகள் வருவது உண்டு. அதே மாதிரி எங்களுடைய குமார் பொன்னம்பலம் அவர்கள் இறந்த போது சந்திரியா பண்டார் நாயக்கா அவர்கள் அவருக்கு ஒரு அனுதாப செய்தி அனுப்பினார்கள். அந்த அனுதாப செய்தியில் போடப்பட்ட டேட் அவர் இறப்பதற்கு முந்தின டேட்டாக இருந்திருக்கிறது. அது பலவிதமான கோணத்தில் சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள். சில வேளை இவர்கள் ஏற்கனவே பிளான் பண்ணி அவரை கொன்றார்களான்ற ஒரு கேள்வியும் எழுந்தது. பாருங்கள், இந்த பிள்ளைகள் வந்து கொண்டு இருக்கின்ற இந்த நிலைப்பாடுகளை இன்னொரு வகையாக பார்த்து கொண்டார். ஆகவே இது இன்னொரு வகையாக நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது.